நான் நோன்பு இருக்கேன் இல்லைன்னு சொன்னால் இதை விட மோசமான வார்த்தைகளை என்னால் பயன்படுத்த முடியும். இவன் சொன்னான் பார்த்தீங்களா, இது ரமதான் மாதம், அதனால தான் நான் அளவாக பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி. அதே ஒரு காரணம் தான் நானும் இவனை பேசாமல் வீடியோ போடாமல் இருந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது ரம்ஜான் மாதம், இப்போ நம்ம இவனை பற்றி தான் பேச போகிறோம் அப்படின்றது எனக்கு தெரியும். ஆனால் பார்க்குறவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒட்டுமொத்த முஸ்லீம்ஸையும் பேசுகிற மாதிரி அவங்க நினச்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வாட்டுக்கு சரி மற்றவங்களை பற்றி போடுவோம் அப்படின்னு சொல்லி மற்ற வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தோம். பட் இவனோட இன்டர்வியூ இப்போ ரீசெண்டாக பார்த்தேன். அந்த இன்டர்வியூவில் இவன் பதிவு பண்ணியிருக்க விஷயம் எனக்கு இந்த வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு உந்துதலை கொடுத்துருச்சு. முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த வீடியோவில் இவனை திட்டமாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது அவன் மேலே வச்சுருக்க மரியாதைன்னு கிடையாது. இது ரமதான் மாதம், நமக்கு பொதுவாகவே எம்மதமும் சம்மதம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். அப்படி இருக்கும்போது அந்த மதத்தினவர் புண்பற்றக்கூடாது. நம்ம பேசக்கூடிய ஒரு வார்த்தை என்னதான் இவனை நான் திட்டினாலுமே கூட எண்ட் ஆஃப் த டே இவன் ஒரு முஸ்லீம் அப்படின்றனால அது முஸ்லீம் கம்யூனிட்டியை போய் பேசுகிற மாதிரி ஆயிருமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு வந்துடக்கூடாதுன்றனால நான் கொஞ்சம் அடக்கி வாசிக்க தான் போகிறேன் இந்த வீடியோவில். இதுக்கு முன்னாடி இவனை போட்டிருக்க வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் நான் எப்படி பேசியிருப்பேனே. ஸோ அது வேறு, இது வேறு. இந்த மாதம் நான் இவங்க வழிபடும் அல்லாஹ்க்கு நம்மளும் மரியாதை செலுத்தணுன்ற விதத்தில் முடிஞ்ச அளவுக்கு நானும் அடக்கி வாசிக்கிறேன். சொல்லுங்க. அதான் இஸ்லாமிய நண்பர் விஜய் இஃப்தார் நோன்பு திறந்திருக்காரு. நேற்று முழுக்க ட்விட்டரில் இஸ்லாமிய நண்பன் ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கு. உங்களோட பார்வையில் அவர் இஸ்லாமிய நண்பராக தான் இருந்துட்டு இருக்கிறார் இத்தனை வருடங்கள். இல்லை, இஸ்லாமிய நண்பன் சொன்னால் அதுக்கு அருகதை வேணுமா வேண்டாமா? இஸ்லாமிய நண்பன் நீ ட்ரெண்ட் பண்ணலாம், உன்னுடைய ரசிகர்கள் உன்னை வச்சு ட்ரெண்ட் பண்ணலாம். நீ எப்படி இஸ்லாமிய நண்பன் ஆக முடியும்? வெல்கம் டு விஜய் ஸ்டார் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. இந்த விஷயந்தான் எனக்கு இந்த வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு கியூரியாசிட்டி ஏற்படுத்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதில் அவன் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த இன்டர்வியூ கேட்குறான், விஜய் இஸ்லாமிய நண்பராக ஆகிட்டாரா, உங்கள் நண்பன் ஆகிட்டாரான்னு கேட்கும்போது இஸ்லாமிய நண்பர் ஆகிறதுக்கு அவனுக்கு என்ன அருகதை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாரு. இந்த இடத்துல தான் எனக்கும் கேள்வி வருது. ஒரு முசல்மானாக ஆகணும் அப்படின்னா அவன் முஸ்லீம்ஸில் இருக்க எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும், புரியுதுங்களா? அந்த மதத்தை வழிபடணும், அந்த மதத்துக்கு மாறணும், அந்த மதத்தில் இருக்கிற எல்லா வழிமுறைகளையும் பின்பற்றணும், இப்படி தான் இருக்கணும்னு. அவன் முஸ்லீம்ஸ். என்னுடைய கேள்வி, இங்கே இஸ்லாமிய நண்பர் அப்படின்னு தான் இங்கே சொல்கிறாங்க. அப்போ இஸ்லாமிய நண்பராக ஆகிறதுக்கு என்ன தகுதிகள் வேணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது. ஏன்னா இப்போ நான் ஹிந்து, நான் ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டு எனக்கு இருக்கலாம், ஒரு கிறிஸ்டின் ஃப்ரெண்டு இருக்கலாம், நாங்கள் ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கலாம். பட் என்ன தகுதி, எந்த அடிப்படையில் நீ ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிற, இல்லை ஃப்ரெண்டாக இருக்க முடியாதுன்னு சொல்கிற அப்படின்றது தான் இங்கே கேள்வி. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவன் சொல்லக்கூடிய இந்த அடிப்படை காரணங்கள் பார்த்திங்கன்னா அது ஒத்துக்கிற மாதிரி கிடையாது. இவன் என்ன சொல்கிறான், எதுக்கு எடுத்தாலுமே ஒரு அடிப்படை காரணங்களாக இவர்களுடைய மற்றவர்களுடைய தொழிலை கம்பேர் பண்ணி நீ எப்படி அது இஸ்லாமிய நண்பனை மாறிட முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியை வைக்கிறான். அந்த கேள்வி எனக்கு உடன்படலை. ஏன்னா நீ இஸ்லாமிய நண்பனை இருக்கிறதுக்கு இதெல்லாம் வேணும்ப்பா அப்படின்ற குவாலிட்டிஸை நீ லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கணுமே. நீ அதை பண்ண மாட்டேங்கிற. பொதுவாக உனக்கு இஸ்லாமிய நண்பன் ஆகிறதுக்கு தகுதி இல்லைன்னு சொன்னால் அது எப்படி ஏற்றுக்க முடியும்? திரைப்படங்கள் மூலமா இஸ்லாமியர்களை தீவிரவாதியா, பயங்கரவாதியா, சமூக விரோதியா இப்படி தான் சித்தரித்து திரைப்படங்களை எடுத்து பல கோடிகளை சம்பாதிச்சிருக்கேன். அப்போ இந்த சமூகத்தினுடைய உணர்வுகளை, அழுகுறலை, வேதனைகளை பொதுவெளியில் நாங்கள் போராட்டமாக வெடித்து அதை நாங்கள் கொண்டு வரும்போது உங்கள் காதல் விழலை. அதன் பிறகு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அந்த வழக்கு அன்றைய நீதியரசர் பானுமதியை, நீதியரசர் சசிதரனும் விசாரணைக்கு உட்படுத்தி அந்த துப்பாக்கி என்ற திரைப்படத்தை 1-4 முறை உயர்நீதிமன்றத்தில் போடப்பட்டு கூட அதன் பிறகு கடுமையான எச்சரிக்கை. இது போல் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இவன் எல்லா இன்டர்வியூலையுமே உட்காந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பீஸ்ட்டு, அதுக்கப்புறமா துப்பாக்கி, இந்த 2 படத்துலேயும் முஸ்லீம் நீ தீவிரவாதியாக காமிச்சிட்ட அப்படின்னா நீ எப்படி முஸ்லீம் நண்பன் ஆக முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறான். இந்த இடத்துல நான் ஒரு கேள்வி வைக்கணும் அவன்கிட்ட. இந்தியாவில் சிறுபான்மையினர் முஸ்லீம்ஸ் அண்ட் கிறிஸ்டின்ஸ். ஹிந்துத்துவா இன்றைக்கி ரூலிங் பார்ட்டியில் இருக்குது. கிட்டத்தட்ட 3வது ட்ரிப்பு மோடியோட ஆட்சி போயிட்டுருக்கு. என்னது 3வது ட்ரிப்பு மோடியோட ஆட்சி போயிட்டுருக்கு. அவர் முஸ்லீம்ஸை எப்படி நடத்துகிறார் அப்படின்ற இங்கே கொஸ்டின் வருது இல்லை. இதை ஏன் நீ அவனை அங்கே எழுப்பி கேட்க மாட்டேங்கிற? நீ படத்தில் நடிப்பவர்களை தான் குறை சொல்கிற. இவன் என்ன பண்ணியிருக்கானா, இதுக்கு முன்னாடி விஜய் மட்டும் இப்போ சொல்ல, கமல்ஹாசன் படம் எடுத்த போதும் சொல்லியிருக்கான், ரெட் ஜெயின் படம் எடுத்தாலும் சொல்லியிருக்கான், யார் படம் எடுத்தாலும் சொல்லியிருக்கான். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு டெரரிஸ்ட் அப்படின்னாவே பாகிஸ்தான்லேருந்து வராங்க, அவ்வளோதான் இங்கே கான்செப்ட். அது இப்போ இல்லை, நம்ம சின்ன வயசு காலத்துலேருந்து விஜயகாந்த் படத்துலேருந்து, சரத்குமார் படத்துலேருந்து காலங்காலமாக பார்த்துக்கிட்டு வரோம். ஏன் அவ்வளோ இப்போயும் ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா படே மியா சோட்டா மியான்னு ஒரு படம் எடுத்தாங்க, பாகிஸ்தான் தான் டெரரிஸ்ட்டு. எத்தனை வெப்சீரிஸ் வருது,
பாகிஸ்தான்லேருந்து இங்கே இந்தியா அழிக்க வராங்க அப்படின்ற மாதிரி கான்செப்டில். ஸோ அப்போ இந்த கான்செப்டில் எடுக்கிறது யார்? அவங்கள குறை சொல்லாமல் இங்கே வந்துட்டு படம் நடிக்கிற நடிகர்களை வந்து நீ வந்து இஸ்லாமிக் விரோதி, நீ இப்படி படம் எடுக்கக்கூடாது, அப்படி படம் எடுத்தால் இந்த கவர்மெண்ட் ஏன் அலோவ் பண்ணுது? எல்லாமே போய் சென்சார் போர்டு போயிட்டு தாண்டா வருது. சென்சார் போர்ட்லேயே இந்த மாதிரி நீங்கள் படத்தை எடுக்காதீங்க, முஸ்லிமான ஹர்ட் பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணால் இங்கே படம் யாரும் எடுக்க மாட்டாங்களே. நீங்கள் ஏன் முஸ்லீம்ஸ் எல்லாம் சேர்ந்து இதுக்கு போராட மாட்டேங்கிறீங்க இந்தியாவில்? இல்லை நீங்கள் போராடினா தான் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி ஆள் வந்து பிரிவினை உண்டு பண்ணுறான். இவர் வந்து இப்போ விஜய் அவர்கள் வந்து இஸ்லாமிய நண்பனாக ஆகணும்னு ஆசைப்பட்டால் கூட நீ யாரா இஸ்லாமிய நண்பன் ஆகிறதுக்கு நீ கேள்வி கேட்டு நீ பிரித்து வைக்கிற. நீ பிரித்து வைக்கும்போது என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்காக இப்போ விஜயை ஃபாலோ பண்ணுறவங்க கிறிஸ்டின்ஸாக இருப்பாங்க, இல்லை இந்துஸாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆட்டோமேட்டிக்காக என்னன்னா அவன் எப்படி பேசுகிறான், அவன் அவங்க மதத்துக்காக தானே அவர் வந்து போனார், பண்ணார், அவ்வளோ மரியாதை கொடுத்தாரு, எல்லாமே பண்ணார் அப்படின்னு சொல்லி உங்கள் மதத்தில் இருக்க நிறையா பேர் இவ்வளோ ஃபாலோ பண்ணாலுமே உன்ன மாதிரி விஷத்தை பரப்புகிற ஆளுங்களை உட்காந்துக்கிட்டு பிரிவினை மட்டும்தான் இந்தியாவில் ஏற்படுத்த முடியும், ஒன்றா சேரவே முடியாது, நண்பர் ஆகவே முடியாது. அதையே இவனுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு புரியல. பவுன்சர் ஏன்டா நோம்பு திறக்கிற இடத்துல பவுன்சருக்கு என்னடா பிடுங்குற வேலை இருக்கு உனக்கு? உனக்கு அப்படி வந்து ஒரு பயம், ஒரு நடுக்கம் இருந்ததுன்னா நீ வந்து நோம்பு திறப்பு நிகழ்ச்சி நடத்துற நீ? அவங்க சைலண்டாக பண்ணிட்டு தானே போகிறாங்க. இப்படி எல்லாம் போட்டால் கூட்டம் வரதான் செய்யும். கூட்டம் வருதுன்னா அவங்களுக்கு உண்டான வசதி வாய்ப்புகளை செய்யணும். செய்யாமல் நீ பாட்டு வருவேன், நீ பாட்டுக்கு இது பண்ணி டாட்டா அப்படின்னு காட்டி சொல்கிறேன்னா, இப்போ இந்த கூட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, இதுக்கான ஏற்பாடு நீ செய்யலை அப்படின்னா நீ தான் பொறுப்பு அப்படின்ற. நான் என்ன கேட்குறேன்னா, அவங்க கூப்பிட்டது ஒரு 2000 பேர் தான் இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்த பேரும் உள்ளே போனாங்கன்னா அதுக்கு அவர் எப்போ பொறுப்பேற்க முடியும்? மற்றவங்க மாதிரி பண்ணிட்டு போனால், மற்றவங்க மாதிரி அவர் நின்னாலும் நடந்தாலும் வீட்டுக்கு கதவை திறந்தால் தான் 10 மீடியாக்காரன் வெளியிலே நிற்கிறானே, தேவு கடந்து காற்று கடந்து நிற்கிறானே, அவன் என்ன பண்ணுவேன்? அச்சு துரத்துவ போயிட்டு. இப்போ நீ இறங்கி போடா, இறங்கி போய் பாரு, வீட்டு முன்னாடி பாரு, விஜய் வீட்டு முன்னாடி ஒரு 10 பேர் ரிப்போர்ட்டர் நிற்பாங்க, ஸ்பை வச்சுருப்பாங்க. விஜய்கார் கிளம்புது உடனே எப்படா எங்கே போகிறார் எப்படா? அப்போ இது யார்? மீடியா அவர் பின்னாடி அலையிறாங்க, அவர் மீடியா பின்னாடி அலையில. சொல்லு மீடியாக்காரனை போய்ட்டு ஏன் வந்து அவன் பின்னாடி அலையினே போய் சொல்லுங்கள், ஏன் போய் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இப்போ இந்த ஃபங்க்ஷன்லேயே மீடியாக்காரங்களை வந்து உள்ளே விடலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதுக்கு என்ன சொல்ல வர நீ? பவுன்சர்ஸ்லாம் எதுக்கு வச்சுருக்காங்கன்னு கேட்குறேன். பவுன்சர் இருந்தே அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, பவுன்சர் இல்லைன்னா என்ன பண்ணுவ நீ? உன்ன மாதிரி யாரோ ஒரு பரதேசி ரோட்டில் போகிறான் அப்படின்னா அவனை யாரும் பார்க்க மாட்டாங்க, உன்னை பற்றி தெரியாது, கண்டு கூட மாட்டாங்க. நாய் கூட உன்னை பார்த்து குலைக்காது ரோட்டில், இல்லை நாய் மட்டும்தான் குலைக்கும். இவர் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஆக்டர், எல்லாருக்கும் தெரிஞ்சவர். அப்போ ஒரு இடத்துக்கு போகிறாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே மீடியா அட்டென்ஷன் ஆகுது, அங்கே கூட்டங்கள் குவியுது, அந்த கூட்டங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்க ஓனாக வச்சுருக்க பவுன்சரை மீறி இவங்க தள்ளிக்கிட்டு போகிறாங்க. 50 பேர் 5000 பேர் தள்ளிட்டு போனால் என்னடா ஆகும்? இந்த பேசிக் புரிதல் கூட இல்லாமல் வேணுக்குனே வம்பு இழுக்கணுன்றதுக்காக, வேணுக்குனே பேட்டி கொடுக்கணுன்றதுக்காக உட்காந்து ஒரு ஹேட்டை ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்க. அதுவும் இந்த ரம்ஜான் மாதத்தில் நீ ஒரு ரம்ஜான் நோன்பு இருக்கேன்னு தெரில, நீயே இவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுகிற. நான் அந்த வீடியோ பார்த்தா அவ்வளோ பீப் வருது. நீ ஆனால் என்ன சொல்லிக்கிறேன், நான் ரம்ஜான் நோம்பில் இருக்கிறனால நான் இவ்வளோ பேசுகிறேன், இல்லைன்னா இன்னும் பேசுவேன் அப்படி. அப்புறம் எதுக்குடா நீ முஸ்லீமாக இருக்க? நீ ஒரு முசல்மான், உண்மையான முசல்மான் இப்படி தான் பேசுவாங்களா? இவர் மட்டும்தான் டெரரிஸ்ட், வந்து இவர் தான் நம்ம வந்து பாகிஸ்தான்லேருந்து படத்தை டெரரிஸ்ட் எடுத்து வந்து ஃபஸ்ட்டு தமிழ் படத்தில் காமிச்சு இவர் தான் எல்லாத்தையும் வந்து ஹேட்டை ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி. காலங்காலமாக இந்தியா வந்து பாகிஸ்தான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கு, பாகிஸ்தான் வந்து இந்தியா தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த ரெண்டுமே இவங்களுக்கு அரசியல் பண்ணணும்னா பாகிஸ்தான், அவங்களுக்கு அரசியல் பண்ணணும்னா இந்தியா. இது ரெண்டையும் வச்சு தான் அரசியல் ஓடிக்கிட்டு இருக்கு இந்தியாவில் அப்படின்றதும் எல்லாருக்குமே தெரியும். அது தெரிஞ்சு அதை ஒருத்தர் மாற்ற வர்றாரு, அந்த மாதிரி ஒரு கேடுகட்ட அரசியலை மாற்றணும், மக்களுக்கான அரசியலை மாறணும்னு ஒருத்தர் உள்ளே வரும்போது அவரை வந்து நீ வந்து எப்படி இஸ்லாமை நம்பினா முடியும்? நீ நடிக்கிற, நீ குள்ளா போடுற, நீ பேண்ட் சட்டை நீ வேட்டி சட்டை கட்டிட்டு வந்து நடிக்கிறேன். பேண்ட் சட்டை போட்டு வந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? இப்படி சொல்லியிருப்பீங்க, ஒரு நோன்பு திறக்க வர்றார் இப்படி தான் பேண்ட் சட்டை போட்டு வருவாரா அப்படின்னு கேட்பீங்க. தொப்பி போட்டால் உடனே நீ முஸ்லீமா? அது உங்கள் முறை, அதனால் போடுறாங்க. இப்போ நான் இங்கே வெளியில் பேண்ட் சட்டை போட்டு போகிறேன்னா ஊரில் ஒரு ஃபங்க்ஷன்னா வேஷ்டி சட்டை கட்டுவேன், அந்த மாதிரி வேஷ்டி கட்டி சட்டை போடுவேன், அந்த மாதிரி தான் இருப்போம். ஸோ அது ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு முறையாக அவர் வந்து உங்களை மதிக்கிறார், உங்கள் மதத்தை மதிக்கிறாரு, உங்கள் நோன்பை மதிக்கிறாரு. எல்லாத்தையும் மதித்து ஒருத்தர் அழைச்சி அங்கே வந்தவங்களும் முஸ்லீம்ஸ் தான், அதை ஏற்பாடு பண்ணவங்களும் வந்து நீங்கள் சொன்னிய இமாம் அவங்க தான் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. புரியுதா? அப்போ உன்னை விட அவங்களாம் எவ்வளோ பெட்ரு இல்லை, அவங்க தான் முசல்மான் என்னை பொறுத்த வரைக்கும், நீ எல்லாம் கிடையாது. எப்போ நீ ரம்ஜான் நோம்பில் ஒருத்தர் உட்காந்து கெட்ட வார்த்தையில் பேசி திட்டுறதா இருக்கட்டும், ஹேட் ஸ்ப்ரெட்டாக பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் நீ பண்ணுற அப்படின்னா நீ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு உண்மையான முஸ்லீமாக நான் கன்சிடரே பண்ணலை. விஜய் அவர்கள் இஃப்தாருக்கு அழைப்பு கொடுத்தாரு. இது என்னமோ இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பண்ணுற மாதிரி இவன் பேசுகிறான். இதற்கு முன்னாடி விஜய் வந்து நடிகராக இருக்கும்போது பண்ணது இல்லையா?
அப்போ பண்ணும்போது நீ அப்போ பேசியிருக்கலாமே. அப்போலாம் தடாராகியம் எவனும் கூட தெரியாது, எவனுமே வீடியோ உட்காந்து பார்க்க மாட்டாங்க, இல்லை யூடியூப் பார்க்க மாட்டாங்க. இன்றைக்கி தாண்டா விஜய் வந்ததுக்கப்புறம் கண்டவெல்லாம் உட்காந்துட்டு இன்றைக்கி யூடியூப்பில் விஜய் பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி இவன் தடாராகியம்ன்ற பேச்சே இவன் யாருன்னு எனக்கு எப்போ தெரியும்னா, இனி விஜய் பற்றி எப்போ பேச ஆரம்பிக்கிறியோ அப்போ தான் நமக்கு தெரியுது. அது வரைக்கும் நீ யாருன்னு எனக்கு தெரியாது. நீ தான் உன்னை முஸ்லீம் நீ நினச்சிக்கிட்ட அப்படின்னா நீ முஸ்லீமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் முஸ்லீம் கண்ட்ரியில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இங்கே இருக்கிறத விளையாட அங்கே இருக்கிறீங்க. இங்கே தான் உண்மையாகவே எல்லா முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே அவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்க எல்லாரும். ஒரு கோயில் கட்டுறதுக்கு இடம் கொடுக்குறாங்க இந்த கவர்மெண்ட்டு, ஒரு பிரச்சனை கிடையாது. பக்கத்தில் மசூதி, இந்த பக்கம் கோயில், துபாயில் ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம ஊரில் என்னென்ன பிரச்சனை பண்ணாங்க தெரியாது. பாபர் மசூதி இடித்தாங்க. இன்றைக்கும் உங்களை என்ன நிலைமையில் வச்சுருக்காங்க அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களை யார் போட்டு நசுக்கிறாங்களோ அவங்க பின்னாடி தாண்டா போகிறீங்க திருப்பி. அப்போ உங்களுக்கு நண்பனாக ஆகணும்னு ஒருத்தர் வந்தால் கூட, ஒரு பவர்ஃபுல் ஒரு பர்சன் வர்றாரு, அவர் பின்னாடி மிகப்பெரிய ஒரு படைபலம் இருக்குது, அவர் உங்களுக்கான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க முடியும், உங்களுக்கான தேவைகளை மாற்றி கொடுக்க முடியுன்ற ஒரு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒருத்தர் உங்களை அழைத்து நான் உங்கள் நண்பனாக ஆக போகிறேன், உங்கள் நண்பனாக நான் ஆகிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லும்போது அதை ஏற்றுக்க துப்பு இல்லாமல் திருப்பி பிரிவினை உண்டாக்குற மாதிரி, நீ அந்த படத்தில் தீவிரராஜா இது பண்ணிட்ட, இப்படி நடிச்சுட்ட, நீ எப்படி நம்பனாவுன்னு கேனத்தனமாக கேள்வி கேட்டுட்டு இருந்தா மற்றவங்களுக்கு எப்படா வாழ்க்கையில் நல்லது நடக்கும்? என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, உண்மையான முஸ்லீம்ஸ் எல்லாமே சேர்ந்து இவனை மாதிரி ஆளுங்களை முதல்ல கண்ட்ரோல் பண்ணுங்க. இவனை மாதிரி ஆளுங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணீங்க அப்படின்னா எல்லாருமே ஒற்றுமையாக இருப்பாங்க. ஏன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்குமே இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் பெரிய எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது. அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா ஊர்லேயுமே கோயில்களுக்கு முஸ்லீம்ஸ் போகிறது உண்டு, முஸ்லீம்ஸ் தர்காக்களுக்கு ஹிந்துஸ் போகிறது உண்டு. நானே போயிருக்கேன்டா எத்தனையோ இடத்துக்கு. எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது கெட்டது நடக்கலை அப்படின்னா நீங்கள் போப்பா அந்த தர்கா போயிட்டு வாங்க, நாங்கள் போவோம் நம்பிக்கையோட. நீ என்னடானா இங்கே பிரிவினை அதை உண்டு பண்ணிகிட்டு இருக்க. பட் இந்த மாதிரி நீ பேசுகிறனால அது மற்ற விஷயங்களை மற்றவங்கள்ட்ட போய் அது வேறு மாதிரி செய்யணும், நிறைய ஹேட்டை ஸ்ப்ரெட் பண்ணும், பிரிவினையை உண்டாக்கும், இந்து முஸ்லீம்ன்ற பிரிவினை தான் உண்டாக்கும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ பண்ணனே ஒழிய மற்றபடி என்னை பொறுத்த வரைக்கும் யூஆர் யூஸ்லெஸ் ஃபெலோ அப்படி தான் நான் சொல்லுவேன். ஸோ உன்னை கண்டிக்க வேண்டியது உங்கள் கம்யூனிட்டி இருக்கவங்க, உங்கள் மதத்தை சார்ந்தவங்க தான் உன்னை கண்டிக்கணும். நீ இந்த மாதிரி பேசாத வைக்கன்னு அவங்க தான் கண்டிக்கணும். பட் அவங்களாம் கண்டித்தாலும் நீ கேட்குற நிலமையில் இருப்பேன்னு எனக்கு தெரியாது. பிகாஸ் நீ ஒரு அரமெண்டல் மாதிரி தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க. ஸோ அதனால் என்ன சொல்கிறது, ரம்ஜான் மாதமாக போச்சு, உழைச்சி போ. எனியோ கைஸ், இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் என்ன பண்ண போகிறோம் நமக்கு தெரியல. பட் இதெல்லாம் தாண்டி தான் நம்ம அரசியல் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஏன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் மாற்றணும் அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்றத இந்த வீடியோ சொல்லி ஆசைப்பட்றேன். See you on another video. Love you all. Take care. Bye bye.